பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவாதி தேவனுடைய பரிசுத்த பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் சொன்னீரே. தேவாதி தேவனாகிய கர்த்தே, நீர் எங்களை தாங்குகிறதற்காய் உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். பலப்படுத்துங்க, கிருபையினால் மூடுங்க. மனம் நொந்து போன பிள்ளைகளை ஆறுதல் படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீர் எல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீர் எல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீர் எல்லாம் துடைத்து விட்டார். எனவே ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். எனவே ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே கர்த்தருடைய சபையார் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்தின் செய்திக்காக நான் கடந்த ஒரு வாரமாக ஆண்டுடைய சமூகத்திலே நான் காத்திருந்து ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப என்னுடைய மனதில் ஏவிக்கொண்டே இருந்தார்.
அதோடு கூட அந்த வார்த்தைக்கு இணையாக யாரை அடையாளம் காட்ட முடியும் என்று சொல்லி நான் யோசித்த போது, விசுவாசிகளுக்கு தகப்பன் என்று அறியப்படுகிற ஆபிரகாமுடைய சரித்திரத்தை நான் யோசித்து பார்த்தேன். இந்த ஆபிரகாம் அவர் ஒருவராய் இருக்கையில் ஆண்டவர் அவரை அழைத்தார். ஆண்டவர் தன்னுடைய தீர்மானத்தை அவருக்கு தெரிவித்தார். ஆண்டவர் அவரை பலுகி பெருகச் செய்வேன் என்று சொன்னார் என்று சொல்லி நம் வேதத்திலே அநேக இடங்களிலே நாம் வாசிக்க முடிகிறது. ஒரு நாள் இந்த ஆபிரகாம் சலித்து போனவராக, தன்னுடைய வாழ்க்கையிலே இனி எந்த சந்தோஷமும் இல்லை என்கிற ஒரு சலிப்பு தன்மையோடு கூட அவர் கூடாரத்திற்குள்ளே உட்கார்ந்து கொண்டிருந்த போது ஆண்டவர் இவருக்கு தரிசனமாகி கூடாரத்திற்கு வெளியே அழைத்து சொல்லுகிறார், நீ வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை எண்ணிப்பார், உன்னால் அவைகளை எண்ண கூடுமானால் நீ எண்ணு என்று சொன்னபோது, இல்லை ஆண்டவரே, இதை என்னால் எண்ண முடியாது என்று சொன்னபோதுதான் ஆண்டவர் சொன்னார், இதற்கு இணையாக உன்னுடைய சந்ததியை நான் பெருகச் செய்வேன் என்று சொன்னார். இவர் என்ன கேட்டார், ஆண்டவரே நீங்க எனக்கு என்னப்பா தருவீங்க, எனக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறதே, எனக்கு என்ன தருவீர் என்று கேட்டபோது ஆண்டவர் இந்த பதிலை சொன்னார், வானத்து நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் நீ எண்ணு, அப்படி முடியவில்லை என்று சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னார், இப்படியே உன்னுடைய சந்ததியை நான் பெருகச் செய்வேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடனே ஆபிரகாம், இதை நான் எப்படி ஆண்டவரே நம்புவது, எனக்கு ஒரு அடையாளத்தை நீர் ஏற்படுத்தி தாரும் என்று சொல்லி கேட்டபோது ஆண்டவர் ஒரு சில பலிக்கு தேவையான பொருட்களை எடுத்து கொண்டு வரும்படி சொல்லுகிறார். இவர் போய் அந்த ஆண்டவர் சொன்ன அந்த பலிக்கான பொருட்களை உடனே ஆயத்தம் பண்ணுகிறார். ஆண்டவர் அடையாளம் என்று கேட்டபோது ஒரு சில ஆயத்தங்களை செய்யும்படியாக இவருக்கு ஆலோசனை சொல்லுகிறார். இவர் கேள்வி கேட்காமல் அப்படியே செய்கிறார். சாயங்காலம் ஆனபோது இவருக்கு அயர்ந்த நித்திரை வந்ததாம். அவருக்கு நல்ல நித்திரை வந்த உடனேயே அந்த நேரத்திலே மறுபடியும் ஆண்டவர் இவரோடு கூட பேச தொடங்குகிறார். என்ன, அவருக்கு நடக்கிற காரியங்களை மாத்திரமல்ல, பிற்காலத்திலே இந்த சந்ததியாருக்கு என்னென்ன நிகழும், அவர்கள் இப்படியாக அவர்கள் 40 வருஷம் அவர்கள் அலைந்து திரிவார்கள் என்று சொல்லி, அவர்கள் வேறொரு அந்நிய தேசத்திலே அவர்கள் குடியிருப்பார்கள் என்று சொல்லி பல காரியங்களை ஆண்டவர் இவரோடு கூட பேச தொடங்கினார். இவர் அவைகளை பேசி இவர் கேட்ட பிறகுதான் இவர் கேட்ட அடையாளத்தை இவருடைய கண்கள் கண்டது. ஹல்லேலூயா. ஆண்டவர் முதலாவதாக வாக்கு சொன்னார், நான் உன்னை பெருகச் செய்வேன் என்று சொன்னார். ஆனால் அதற்கான அடையாளத்தை அவர் கேட்டபோது ஆண்டவர் இன்னும் பல தீர்மானங்களை அவருக்கு தெரிவித்து, இப்படியெல்லாம் நடக்கும் என்று, சந்ததி உருவாகிறதற்கான வாய்ப்பு கொஞ்சமும் இல்லாத நிலையிலே சொல்லுகிறார், உன்னுடைய சந்ததி இப்படி இவ்வளவாய் பெருகி இருக்கும், இது எல்லாம் நடக்கும் என்று சொல்லிவிட்டுதான் ஆண்டவர் அவர் பலிக்கு வைத்திருக்கிற அந்த பொருட்களை அப்படியே தகன பலியாக ஏற்றுக்கொள்ளுகிறார். அதுவே அன்றைக்கு அடையாளமாக மாறியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நான் யோசித்து பார்த்தேன். இதை பார்த்த பிறகு இந்த ஆபிரகாம் தன்னுடைய மனைவி இடத்துல என்ன சொல்லி ஆறுதல் படுத்தி இருப்பார்? ஒருவேளை கடற்கரைக்கு நேராக இவர்கள் நடந்து போயிருந்திருப்பார்கள். நடக்கும்போது அவங்க ஒருவேளை வருத்தத்தோடு கூட எல்லாம் இழந்த நிலை போல சலித்து போய் பேசின போது இவர் என்ன சொல்லியிருப்பார்? நீ கவலைப்படாதே அம்மா, ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், இந்த மணலை நாம் எண்ண முடியுமா? முடியாதல்லவா? அதற்கு இணையாய் நம்முடைய சந்ததியை ஆண்டவர் பெருகச் செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நட்சத்திரங்களை பார், உன்னால் எண்ண முடியுமா? முடியாது அல்லவா? அந்த அளவாய் நமக்கு ஆண்டவர் பிள்ளைகளை கொடுப்பார் என்று சொல்லி இருக்கிறார் என்று ஆறுதல் படுத்தி இருப்பார். ஹல்லேலூயா. அதுதான் அவருடைய விசுவாசத்தின் அடையாளமாக இருந்திருக்கும் என்று யோசித்து பார்த்தேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நாம் எதிர்பார்க்கிற சூழ்நிலைகள் வாய்க்காததினாலே நாம் சலித்து போனவர்களாய், சோர்ந்து போனவர்களாய், எனக்கு என்ன ஆண்டவரே தருவீர் என்ற கேள்வியோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப நினைவுபடுத்தினார் என்று நான் சொன்னேனே, அந்த வார்த்தை என்ன? வர்த்திக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வர்த்திக்க பண்ணுவேன். நான் வேதத்திலே அந்த வசனத்தை நான் எடுத்தேன். அதை நாம் வாசிப்போம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாய் இருக்கிறது போல, நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும்
வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஹalleluya ஹalleluya. இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன். இன்றைக்கு இந்த சாராரை சேர்ந்தவர்கள் தான் நாங்கள் என்று எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி காட்டுங்களேன். ஹalleluya. தாவீதின் சந்ததியிலே தான் இயேசு பிறந்தார். இயேசுவின் பிள்ளை என்கிற அடையாளம் பெற்றிருக்கிற நாம் எல்லாரும் இந்த வசனத்திற்கு உரியவர்களாக மாறுகிறோம். ஹalleluya. எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் நான் வர்த்திக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு? அன்றைக்கு ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அதே வாக்கு. வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததா இருப்பது போல, கடற்கரை மணல் அளக்கப்படாததா இருப்பது போல நான் உங்களை வர்த்திக்க பண்ணுவேன். ஹalleluya. இன்னைக்கு ஒருவேளை நீங்க அடையாளம் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே, அப்படியானா அதுக்கு என்னப்பா அடையாளம் என்று கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் அந்த அடையாளத்தை உங்களுக்கு காண்பிக்கும் முன்பாக ஒரு சில ஆயத்தங்களை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். நீ இவைகளை செய்வாயானால் அதற்கான அடையாளத்தையும் காண்பாய், அது நடக்கிறதே உன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிப்பாய் என்று ஆண்டுடைய நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதற்கு இணையாக ஆபிரகாமிடத்திலே ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நாம் வாசிப்போம். எபிரேயர் 6:14 நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஹalleluya. இந்த வர்த்திக்க பண்ணுவேன் என்கிறதற்கான உண்மையான ஆதார வசனம், உண்மையாகவே அதற்கான அர்த்தம் என்ன? ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பு, பெருகவே பெருக பண்ணுவேன் என்கிறது தான் அதற்கான ஆதாரம். ஹalleluya ஹalleluya. ஆசீர்வாதம் என்பது நாம சில நேரங்களில் ஒரு சில காரியங்களுக்காக எதிர்பார்த்திருப்போம். ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல, ஆண்டவரே என்னுடைய வேலையில ஒரு உயர்வு வருமா, ஆண்டவரே என்னுடைய திருமண வாழ்க்கை நன்றாய் அமையுமா, என்னுடைய கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விமோசனம் கிடைக்குமா, என்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலம் நன்றாக அமையுமா, என்னுடைய பிள்ளையுடைய படிப்பிலே நல்ல முடிவு வருமா என்று சொல்லி ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களையே நாம் ஆசீர்வாதத்திற்கு என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறது என்ன? அவர் பெருகவே பெருக பண்ணுவார். ஹalleluya. விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பெருகவே பெருக பண்ணுகிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த நல் வார்த்தையை அவர் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு பிள்ளையை ஏற்படுத்தினது மாத்திரமல்ல, சொன்னது போலவே செய்தருளினார். அவருடைய சந்ததி இப்படியெல்லாம் நடக்கும் என்று என்ன ஆண்டவர் வாக்குரைத்தாரோ அதிலே ஒன்றும் குறையில்லாமல் ஆண்டவர் செய்தருளினார். ஹல்லேலூயா. அப்படியானா என்னுடைய வாழ்க்கையிலும் பெருக்கத்தை என் ஆண்டவர் கட்டளையிடுவார், என்னை வர்த்திக்க செய்வார் என்று நீங்கள் விசுவாசத்தோடு கூட காத்திருக்க முடியுமானால் நிச்சயமாகவே ஆண்டவர் செய்வார். இந்த வசனம் அப்படிதான் தொடங்குது. நிச்சயமாக, ஐ ப்ராமிஸ் யூ, நான் உனக்கு நிச்சயமாக சொல்லுகிறேன், கண்டிப்பா சொல்றேன், நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனா பெருக்கம் வருகிறது எந்த நிலையில தெரியுமா? ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் என்று ஏசாயா 51:2 நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாமையும் சாராளையும் அவர் அழைக்கும் போது அவர்கள் ஒருவள்தான் ஒருவனாய் இருக்கையில் அழைத்தார், அவர்களுக்கு சொன்ன யாவையும் நிறைவேற்றினார். வாசிப்போம் ஏசாயா 51:2. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள், அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் ஒருத்தியா இருக்கிறேன், நான் எல்லாத்தையும் தனியாக ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்குது, எனக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லை, நான் எதிர்பார்க்கிற நேரங்களில் எனக்கு ஒத்தாசை வருகிறதில்லை என்று சொல்லி ஒருவனாக நிற்கிற தனிமையின் உணர்வாக இருக்கலாம், ஒருத்தியாக நிற்கிற ஒரு தனிமையின் உணர்வாக இருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், யோசித்து பாரப்பா, ஆபிரகாமையும் சாராளையும் நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க, நீங்க யோசித்து பாருங்க, அவர்களிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டவர்கள் நாம எல்லாரும். ஆகவே நிச்சயமாகவே நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். இன்றைக்கு விசுவாசிங்க ஆண்டுடைய நாமத்தினால. ஹல்லேலூயா. எந்த காரியத்திலே உங்களுக்கு பெருக்கம் வேண்டுமோ, எந்த காரியத்திலே நீங்கள் ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ, நிச்சயமாகவே இன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய ஆயத்தங்களை செய்கிறதற்கு
உடன்படுவோமானால் ஆண்டவர் நிச்சயமாய் தன்னுடைய வார்த்தையை நினைவு கூறுவார். அப்படியானால் எவைகளிலெல்லாம் நம்மை வர்த்திக்க பண்ணுவார் என்ற வேதத்தின் அடிப்படையிலே ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக சங்கீதம் 71 அதிகாரம் 21 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதை பெருக பண்ணுவாராம்? மேன்மையை பெருக பண்ணுவார். எதை பெருக பண்ணுவார்? மேன்மையை பெருக பண்ணுவார். மேன்மை என்று வாசித்த உடனேயே அது என்ன என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். நம்முடைய அந்தஸ்து அல்லது நம்முடைய பதவி அல்லது நம்முடைய மரியாதை, கனம் என்று ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரியங்களிலே நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும். இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நான் முன்னிருந்த நிலையை காட்டில இப்போ கொஞ்சம் குறுகி போயிருக்கிறேன், நான் விழுந்து போன ஒரு நிலையிலே கிடக்கிறேன் என நீங்கள் சொல்லுகிறது உண்மையானால் அந்த இடத்திலே உங்களை ஆண்டவர் உயர்த்துகிறதற்கு இன்றைக்கு வாக்கு அருளுகிறார். ஹல்லேலூயா. என் மேன்மையை அவர் பெருக பண்ணுவார், என்னை மறுபடியும் தேற்றுவார். நீங்க தைரியமா இன்னைக்கு சொல்லுங்க. உங்களுடைய இருதயத்துல சொல்லுகிறது மாத்திரமல்ல, உங்களுடைய பிள்ளைகளிடத்திலே, உங்களுடைய சந்ததி இடத்திலே இந்த வார்த்தைகளை நீங்க சொல்லுங்க. ஆபிரகாம் அப்படி சொல்லி இருந்ததினாலே தான் இன்றைக்கு வரைக்கும் இந்த சந்ததி வாழ்ந்திருக்கிறது. ஆகவே இன்னைக்கு ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய மேன்மையை கர்த்தர் பெருக செய்வீர் என்று. ஹல்லேலூயா. இந்த வசனங்களின் ஆதாரங்களை நம்ம வாசித்து பார்த்தோமானா இந்த சங்கீதம் 71 அதிகாரத்துல தாவீது சொல்லுவார், நான் முதிர் வயதில் இருக்கும்போது. ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் நம்முடைய மேன்மை விழுந்து போகிறதற்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா நம்முடைய வயது. ஹல்லேலூயா. இள வயதில் இருந்த அந்த ஆரோக்கியம், இள வயதில் இருந்த அந்த எனர்ஜி லெவல் குறுகி போனதினாலே, குன்றி போனதினாலே நம்ம எதிர்பார்க்கிற விரைவு நம்முடைய வேலைகளிலே நம்ம செய்ய முடிகிறதில்லை. ஆகவே வேலை ஸ்தலங்களிலே நமக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதில்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க டெஸ்டிஃபை பண்ணுவீங்கன்னா, இன்னைக்கு நீங்க கர்த்தருடைய வார்த்தையை நம்புவீங்கன்னா உங்களுடைய அந்த பழைய பலனை என் ஆண்டவர் கூட்டி பெருக செய்வார். செய்வாரா இல்லையா? செய்வாரா இல்லையா? ஒருவேளை நீங்க நினைக்கலாம்னா, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால என்னுடைய கம்பெனியில நான் தான் ஒரு பெஸ்ட் எம்ப்ளாயியா இருந்தேன், என்னை வந்து பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கா என்னை வந்துட்டு ஒதுக்கி வைத்திருக்காங்க. என்னுடைய மேன்மை குறுகி போன நிலையில் இருக்கு, நான் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் மறந்து போனார்கள் என்ற கேள்வி கேட்டுக்கொண்டவர்களாக இந்த நாளிலே நீங்க அங்கீகாரம் இழந்த நிலையிலே இருப்பீர்களானால் எனக்கு தைரியமா சொல்லுங்க, என்னுடைய மேன்மையை என் ஆண்டவர் பெருக செய்வார் என்று. ஹல்லேலூயா. வாசிப்போமா சங்கீதம் 71:9. முதிர்ந்த வயதில் என்னை தள்ளி விடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். ஹல்லேலூயா. என்னை கைவிட்டுறாதீங்கப்பா என்று சொல்லி சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்த்து கெஞ்சுகிறதை நாம் வாசிக்கிறோம். அதே அதிகாரத்திலே நான் 18ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, என்னுடைய சந்ததிக்கு நான் இவைகள் எல்லாவற்றையும் விவரித்து அறிவிக்கும்படியாக என்னுடைய முதிர் வயது வரைக்கும் எனக்கு பலன் தாங்கப்பா என்று அவர் கேட்கிறதை நாம் வாசிக்க முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுடைய ஜெபமும் அதுதானா? சில நேரங்களிலே முதிர் வயது நாளே மாத்திரம் நம்முடைய மேன்மை குறைவுபட்டு போகிறதில்லை, நாம் அளவுக்கு மீறி பாவங்கள் செய்கிறதுனாலே கூட சில நேரங்களிலே நாம் தாழ்மைப்பட்டு போகிறோம். நாம் வேதத்திலே நேபுகாத் நேச்சார் என்று சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கின ஒரு ராஜாவை குறித்து, பாபிலோனிய ராஜாவை குறித்து நாம் வாசிக்கிறோமே. அவர் மகா பெரிய ராஜா, அவருடைய வல்லமைக்கு ஈடாக வேறு ராஜாவை காட்டிக்கொள்ள முடியாது, அவ்வளோ பெரிய ராஜா. ஆனால் அவர் செய்த பாவ செயலின் நிமித்தமாய், அவர் செய்த ஒரு தேவையில்லாத மேட்டிமையான பேச்சு நிமித்தமாய் அவர் தன்னுடைய மேன்மையிலிருந்து தாழ்த்தப்பட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ராஜ அந்தஸ்திலே இருக்க வேண்டிய அவர் மிருகங்களைப் போல, விலங்குகளைப் போல புல்லிலே போய் மேய்கிறதற்கும் பனியிலே போய் நனைகிறதற்கும் அவருடைய நிலை தாழ்த்தப்பட்டது. ஒருவேளை இன்றைக்கு எந்த குறிப்பிட்ட பாவத்தினாலே ஏதோ ஒரு உயர் நிலையிலிருந்து நாம் தாழ்த்தப்பட்ட நிலையிலே கிடக்கிறோம், இன்னும் உணர்வில்லாதபடிக்கு நம்முடைய இருதயத்தை நாம் கடினப்படுத்தி கொண்டிருப்போமே, ஆனால் இன்னும் மோசமான நிலைக்கு நாம் போக வேண்டிய நிலை வந்துவிடும். ஆகவே இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே நம்மை உணர்வோம், ஆண்டவரே நான் இப்படி இருந்தவன், ஆனால் இன்றைக்கோ நான் விழுந்து போன ஒரு நிலையிலே கிடக்கிறேன். இந்த நேபுகாத் நேச்சார் சொல்லுவார், என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. ஹல்லேலூயா.
என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. தானியேல் 4:36 வாசிப்போம். அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. முன்னை காட்டிலும் அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது என்று இந்த ராஜா சொல்லும்படியாக அவருடைய அந்தஸ்து அவருக்கு திரும்பவும் வந்தது. ஹல்லேலூயா. அவருடைய மேன்மை திரும்பவும் ஆண்டவர் அவருக்கு பெருக செய்தார். அதற்கு முக்கியமான காரணம் என்ன என்பதை முந்தின வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். 14ஆம் வசனத்திலே நம்ம 34ஆம் வசனத்திலே மன்னிக்கணும், 34ஆம் வசனத்திலே அவர் சொல்லுவார், என் கண்களை நான் வானத்துக்கு ஏறெடுத்த போது. ஹல்லேலூயா. அது வரைக்கும் நான் என்கிற ஒரு அகோரம் உள்ள ஒரு மனுஷனா இருந்த வரைக்கும் ஆண்டவரால் அவரை மேன்மைப்படுத்த முடியவே இல்லை. ஆனால் எப்பொழுது அவர் உண்மையான அற்புதங்களை அடையாளங்களை செய்கிற கர்த்தருடைய சன்னதியை நோக்கி பார்த்தாரோ, வானத்தை எப்பொழுது அவர் ஏறெடுத்து பார்த்தாரோ, அப்பொழுது அவருடைய புத்தி அவருக்கு திரும்ப கிடைத்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை என்னுடைய புத்தி கெட்ட தன்மையின் நிமித்தமாக நான் தாழ்த்தப்பட்ட ஒரு நிலையிலே கிடக்கிறேன், என்னுடைய அந்தஸ்து தாழ்ந்து கிடக்கிறது என்று சொல்லி கொண்டிருப்பீர்கள். ஆனால் ஆண்டுடைய நாமத்தினால எனக்கு சொல்லுங்க, எந்த குறிப்பிட்ட பாவம் இப்போ இந்த நேரத்தில் உங்களுடைய உள்ளத்தை உறுத்தி கொண்டிருக்கிறது, உங்களுடைய இருதயத்தை உறுத்தி கொண்டிருக்கிற அந்த பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறதற்கு நீங்க ஆயத்தம் தானா? அப்படியானால் ஆண்டவர் உங்களுடைய மேன்மையை மறுபடியும் பெருக செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், என் மேன்மையை ஆண்டவர் பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. என் மேன்மையை ஆண்டவர் பெருக பண்ணுவார். சங்கீதம் 71:14 வசனத்திலே அதற்கு நாம என்ன செய்யணுமா சங்கீதக்காரன் சொல்லுகிறார், வாசிப்போம். நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. நானோ என்ன செய்வேன்? எப்போதும் நம்பிக்கையா இருப்பேன். இன்னைக்கு விழுந்து தான் கிடக்கிறோம், இன்னைக்கு தாழ்மையில தான் கிடக்கிறோம், ஆனா நானோ எப்போதும் நம்பிக்கொண்டிருப்பேன். ஹல்லேலூயா. எப்போதும் நம்பிக்கொண்டிருக்கிறதற்கு ஆதாரமாக நான் அவரை துதித்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். எல்லாரும் சொல்லுவோம், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஹல்லேலூயா. ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லுங்க. அப்ப நாம செய்ய வேண்டியது என்ன? முதிர் வயது நிமித்தமாய் நம்முடைய தாழ்மை வந்திருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய பாவத்தின் நிமித்தமாய் நம்முடைய இந்த தாழ்மையின் நிலை வந்திருந்தாலும் சரி, நாம செய்ய வேண்டியது எப்போதும் நம்பிக்கொண்டிருப்பது. ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, ஒரு தீர்மானம் எடுங்க, நான் எப்போதும் என்னுடைய கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே என்னுடைய பாரத்தை நான் வைத்துவிட்டு அவரை நம்பிக்கொண்டிருப்பேன். எப்போதும் நம்பிக்கொண்டிரு. காலேப் என்று சொல்லுகிற ஒரு மனுஷனை குறித்து நாம வாசிக்கிறோம். அவர் எப்போதும் நம்பிக்கொண்டிருந்ததினாலே அவரை குறித்து நாம் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கோம், அவருடைய முதிர் வயது அவருடைய மேன்மைக்கு எந்த விதத்திலையும் தடையா இருக்கவே இல்லையா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 40 வயதிலே அவருக்கு இருந்த அதே பெலன் 85 வயதிலே எனக்கு இருக்கிறது என்று சொல்லி அவர் மோசே இடத்திலே சொல்லுவார், எனக்கு நீங்க மலை நாட்டை தாங்க. ஹல்லேலூயா. மலை நாட்டில் நான் ஏறி போகிற அளவுக்கு எனக்கு என்ன இருக்கு? பெலன் இருக்கு. ஹல்லேலூயா. அந்த பட்டணங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவேன், அது அரணிப்பான பட்டணங்கள் என்பதை நான் அறிவேன், ஆகவே எனக்கு அவைகளையும் தாரும் என்று சொல்லி கேட்டாராம். அவருக்கு அவைகள் கொடுக்கப்பட்டதாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் மேன்மைப்படுத்துவாரா படுத்த மாட்டாரா? சொல்லுங்களேன். எப்போதும் நம்பிக்கை கொண்டிரு. ஏன் இந்த காலேப்பு
விசேஷித்த ஆவி உடையவராய் இருந்தார். இவரை குறித்து ஆண்டவரே சொன்ன சாட்சி, இவர் வேறே ஆவி உடையவர் என்று. அதை தான் நாம் யோசுவா 14ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். இவர் 40 வயதில் இருந்த அதே பலனை 85 வயதிலும் பெற்றிருந்தார் என்று சொல்லி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய தாழ்மையின் நிலைக்கு முடிவு என்ன என்கிற கேள்வி இருக்குமானால், கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க தைரியமா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லிக்கோங்க, என்னுடைய மேன்மையை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்களுடைய மேன்மை மாத்திரம் இல்லை, உங்களுடைய சந்ததி, உங்களுடைய பிள்ளைகள், அவருடைய மேன்மையை கர்த்தர் பெருக செய்வார். அடுத்ததாக ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிப்போம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அடுத்ததாக அவர் பலத்தை பெருக பண்ணுகிறார், பலனை பெருக பண்ணுகிறார், சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று வாசித்தோம். ஏன் சத்துவம் இல்லாமல் போகிறது? சில காரியங்கள் நமக்கு காலம் தாமதமாகும் போது சத்துவத்தை நாம் இழந்து போகிறோம். இந்த ஆபிரகாம் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டுக்குள்ள, ஒரு சலித்து போன ஒரு நிலைக்குள்ள போனதற்கான காரணம் என்ன? ஆண்டவர் ஏற்கனவே வாக்குரைத்து தான் உன்னுடைய இனத்தையும் உன்னுடைய தேசத்தையும் விட்டு நீ வா என்று அழைத்த போது அப்படியே கீழ்ப்படிந்து வெளியே வந்தவர். ஆனா ஆண்டவர் சொன்ன வாக்கு அவருக்கு இன்னும் நிறைவேறாத போதுதான் அவர் சற்று தன்னுடைய பலனிலே குன்றி போனார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தம் பெற்று நிறைவேறாத போது சோர்ந்து போய் ஒருவேளை நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் இன்னைக்கு ஆண்டுடைய நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய பலனை என் ஆண்டவர் பெருக செய்வார். ஹல்லேலூயா. வேதத்திலே ஆபிரகாமின் குமாரத்தி என்று சொல்லி ஒரு தாயாரை குறித்து நாம புதிய ஏற்பாட்டு நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே அந்த தாயாரை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவங்க ஆலயத்திலே தங்கி இருந்து அங்கேயே இருந்த ஒரு தாயார். ஆனா அவங்களுக்கு நெடு நாளாய் ஒரு வேதனை இருந்தது. 18 ஆண்டுகளாக அவங்களுக்கு ஒரு வேதனை. 1-2 ஆண்டு இல்லை, 18 ஆண்டுகளா அந்த அம்மாக்கு எவ்வளோ ஆசையா இருந்திருக்கும், நிமிர்ந்து எல்லாரையும் பார்க்கணும் என்று சொல்லி. இல்லையா? கூனியாக இருந்தார்கள். எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கூனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களால கொஞ்சம் கூட நிமிர்ந்து பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பிசாசின் கட்டு அந்த அம்மாக்கு இருந்துச்சு. ஆனா அவங்களை குறித்து அவர்கள் ஆபிரகாமின் குமாரத்தி என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நாம ஆபிரகாமின் குமாரத்திகளும் குமாரர்களும் தான். ஆனா நமக்கு சில கட்டுகள் பல ஆண்டுகளா இருக்கின்றது. அதிலிருந்து நம்மளுக்கு விமோசனமே இல்லை. ஹல்லேலூயா. அதிலிருந்து நமக்கு விடுதலை இல்லை. நம்ம கேட்டு கேட்டு துவண்டு போன நிலையிலே நம்ம இருக்கிறோமா? பலன் குன்றி போன நிலையிலே நாம இருக்கிறோமா? ஆண்டுடைய நாமத்தினாலே நான் சொல்ல முடியும், உங்களுடைய சத்துவத்தை ஆண்டவர் பெருக செய்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வார்த்தை அந்த அம்மாவை பார்த்து சொன்னார், உன்னுடைய கட்டுகள் நீங்கி நீ விடுதலை பெற்றாய் என்று சொன்னார். உடனே அந்த தாய் விடுதலை பெற்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு வார்த்தை போதுமானதாகவே, ஆண்டவரே என்னுடைய சத்துவத்தை நீங்க பெருக செய்யுங்கப்பா. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் வல்லமையான ஊழியத்தை செய்தவர். ஆனால் அவருக்கும் ஒரு கட்டு இருந்தது. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், என்னை நான் மேன்மை பாராட்டாதபடிக்கு என்னுடைய மாம்சத்தில் எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது நீங்க வேண்டும் என்று சொல்லி நான் 3 முறை ஆண்டவரிடத்தில் ஜெபித்தேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு என்ன பதில் சொன்னார்? என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். அதை எடுத்து போடல, ஆனா என்ன சொன்னாரு? ஆறுதல் படுத்தினாரு. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. முள் ஒன்று இருக்கு, அந்த முள் குத்திட்டே தான் இருக்கு. ஆனால் அந்த முள் எதற்காக? நம்மை நாமே மேன்மைப்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக. ஹல்லேலூயா. வாசிப்போமா அந்த வசனத்தை? 2 கொரிந்தியர் 12:7. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அடுத்த வசனம், அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். போதும், அவர் வேண்டிக் கொண்டார். ஆனால் அதற்கு பதிலாக அடுத்த வசனத்திலே ஆண்டவர் சொன்னது, என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சத்துவத்தை பெருகச் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு மகா பெரிய தீர்க்கதரிசி என்று அறியப்பட்டவர் தான் எலியா தீர்க்கதரிசி. இந்த எலியா தீர்க்கதரிசி ஒரு நாள் சோர்ந்து போனவராக, அவர் பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டவர்.
அவர் ஒரு தனி மனுஷனாய் நின்று கொன்று போட்டவர். பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு எதிராக ஒரு மனுஷனாய் தனியே நின்று போராடினவர். ஆனால் அப்படிப்பட்ட பராக்கிரமம் படைத்த இந்த எலியா தீர்க்கதரிசியினாலே ஒரு வஞ்சகியுடைய பேச்சை தாங்க முடியவில்லை. அந்த பேச்சு அவரை அவ்வளவாய் துக்கப்படுத்தியது, அவ்வளவாய் காயப்படுத்தியது. அவர் போய் சூறை செடியின் கீழே படுத்துக்கொண்டு, ஆண்டவரே போதும் ஆண்டவரே, இதற்கு மேலுடைய வாழ்க்கை எனக்கு வேண்டாம், போதும் ஆண்டவரே என்று சொல்லி அவர் அழத் தொடங்கினார். அப்படியே சோர்ந்து படுத்து கொண்டார். அப்பொழுது ஒரு தேவதூதனை ஆண்டவர் அனுப்பி தட்டி எழுப்ப செய்தாராம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை சோர்ந்து விழுந்து கிடக்கிற உங்களை தட்டி எழுப்புகிறதற்காக தேவதூதன் வருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய தேவதூதனை அனுப்பி தட்டி எழுப்பி, இதோ உனக்கு சுட்ட அடை இருக்கிறதப்பா, நீ எடுத்து போஜனம் பண்ணு என்று சொன்னாராம். அவர் பார்த்துட்டு திரும்ப படுத்துக்கிட்டாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்பவும் தேவதூதன் தட்டி எழுப்புறாரு. தட்டி எழும்பு, போஜனம் பண்ணு, உனக்கு அடை இருக்கிறது, உனக்கு தண்ணீர் இருக்கிறது என்று சொன்ன உடனே இவர் எழும்பி அந்த போஜனத்தை சாப்பிட்டார், அந்த அடையை சாப்பிட்டு தண்ணீர் கொஞ்சம் குடித்து விட்டு அப்ப நடக்க தொடங்கினார். எத்தனை நாள் நடந்தாராம்? 40 நாட்கள் இரவும் பகலும் கர்த்தருடைய பர்வதம் மட்டும் நடந்தாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உணவு அவருக்கு போதுமானதாக இருந்தது. இன்னைக்கு ஒருவேளை சத்துவம் இல்லாதவர்களாய் விழுந்து கிடக்கிற உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு ஆவிக்குரிய ஒரு போஜனத்தை தருகிறாரே. இந்த போஜனத்தை கொண்டு நீங்கள் வெகு தூரம் பிரயாணம் பண்ண முடியாதா? முடியாதா? நிச்சயமாக முடியும். ஹல்லேலூயா. ஆண்டுடைய நாமத்தினாலே நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? எழுந்திருந்து போஜனம் பண்ண வேண்டும். என்ன பண்ணணும் சொல்லுங்களேன். முதல்ல நாம் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்ன, நம்முடைய மேன்மை குன்றி போய் நாம் நிற்கிற நிலையிலே நாம் செய்ய வேண்டியது எப்போதும் நம்பிக்கொண்டிருக்க வேண்டும். ரெண்டாவதாக நம்முடைய சத்துவம், நம்முடைய பெலன் குன்றி இருக்கிற இந்த நிலையிலே, நாம் விழுந்து கிடக்கிற இந்த நிலையிலே நாம் சொல்ல வேண்டியது, நாம் செய்ய வேண்டியது என்ன? எழுந்திருந்து போஜனம் பண்ண வேண்டும். எழும்புவீங்களா இன்னைக்கு? என்ன போஜனம்? பரிசுத்த ஆவி என்கிற போஜனம். சீஷர்கள் ஆண்டவராகிய இயேசு அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவர்கள் அதிகமான கவலையிலே இருந்தார்கள். ஆனால் அவர்கள் பெலன் கொண்டார்கள். எப்படி பெலன் கொண்டார்கள்? பரிசுத்த ஆவி அவர்களுக்குள்ளே வந்தபோது பெலன் கொண்டார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர்கள் பெலன் கொண்டு இன்னும் அதிகமான அற்புத அடையாளங்களை செய்தார்கள். ஏசப்பா செய்ததையும் செய்தாங்க, ஏசப்பா செய்யாததையும் செஞ்சாங்க. ஹல்லேலூயா. எத்தனையோ அதிகமான அற்புத அடையாளங்களை செய்கிறதற்கான பெலனை ஆண்டவர் அவர்களுக்கு பெருக செய்தார். இன்னைக்கு நமக்கு தருவாரா தரமாட்டாரா? சொல்லுங்களேன். நிச்சயமாக தருவார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 1:8 வாசிப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிறதற்கு நீங்க எழுந்திருக்க வேண்டும். ஆகவே இன்னைக்கு எழுந்திருந்து போஜனம் பண்ணுவீர்கள். ஆனால் நிச்சயமாகவே இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவி உங்களுக்குரியதாக மாறும். ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுடைய குன்றி போய் இருக்கிற இந்த பெலனை பெருக செய்வார். ஹல்லேலூயா. அடுத்ததாக எசேக்கியேல் 36:30 வாசிப்போம். நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாக்கும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஆண்டவர் பலன்களை பெருக செய்வாராம். என்ன பெருக செய்வார்? பலன்களை பெருக செய்வார். நம்ம செய்கிறதற்கான முடிவு, ரிசல்ட். அதாவது நம்ம நிறைய முயற்சிகள் எடுக்கிறோம், ஆனால் அந்த முயற்சிகளிலிருந்து வருகிற பலன் நமக்கு போதுமானதாக இருக்கிறதில்லை. ஆனால் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே படிக்கிற பிள்ளைகள் இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரிடத்துல ஆண்டுடைய நாமத்திலே நான் உங்களுக்கு சொல்ல முடியும், உங்களுடைய முயற்சியின் பலனை நீங்கள் பெறுவீர்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் கையிட்டு செய்யும் பிரயாசத்தின் பலன் உங்களுக்கு ஆண்டவர் உண்டாக செய்வார் என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சில நேரங்களில் படிக்கிற பிள்ளைகள் சொல்லுவாங்க, நான் நிறைய படிக்கிறேன், ஆனால் நான் எக்ஸாம் ஹாலில் போன உடனேயே எனக்கு எல்லாமே மறந்து போயிடுது, எனக்கு பிளாங்க் ஆயிடுது என்று சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு இந்த தடுமாற்றம் இருக்காது. ஹல்லேலூயா.
சொல்ல மாட்டேங்கிறீங்களே. விசுவாசம் உள்ளவர்கள் சொல்லுங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு பலனை பெருக செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்னையிலிருந்து நீங்க சொல்லி ஆண்டவரத்துல கிளைம் பண்ணுங்க ஆசீர்வாதத்தை. ஆண்டவரே, விருட்சத்தின் பலனையும் வயலின் பலனையும் தருவேன் என்று சொன்னீங்க. நான் உழைக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு போதுமான ஊதியம் இல்லை, அதற்கு போதுமான வருமானம் இல்லை, எனக்கு நீங்க அதை பெருக செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. நீங்க பார்ப்பீங்க அதை. ஆமென். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என் ஆண்டவருடைய பலனை பெருக செய்வார். உபாகம் 28:12 வாசிப்போம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இதெல்லாம் நடக்கணும்னா முதல்ல சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா, நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பாராம். ஹல்லேலூயா. அப்படி அவர் ஆசீர்வதிக்கிறதுலே குறை இல்லாத போது நாம கடன் வாங்குகிறவர்களா இருக்க மாட்டோம், அநேகருக்கு கொடுக்கிறவர்களாக மாறுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம செய்கிற பலன் தான் நமக்கு கிடைக்கிறது இல்லை. அதனால தான் நம்ம இன்னைக்கு கடன் வாங்குற நிலைக்கு நம்ம போய் நிற்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு ஆண்டுடைய நாமத்தினாலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், நிச்சயமாகவே நீங்கள் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிறைய செய்யணும்னு நினைக்காதீங்க, அது இதுன்னு எல்லாத்துலேயும் போய் கையை வைக்கணும்னு நினைக்க வேண்டாம். கர்த்தரை நீங்கள் முன் நிறுத்தி நீங்கள் முயற்சிகளை எடுத்து பாருங்க, அதற்கான பலனை நீங்க அனுபவிப்பீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டுடைய நாமமும் அது நிமித்தமாய் மகிமைப்படட்டும் என்று மாத்திரம் நீங்க நினைத்து கொள்ளுங்க. எந்த ஒரு தொழில் செய்தாலும், எந்த ஒரு வியாபாரத்தில் நீங்க இருந்தாலும், அதில் கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு முடிவு மாத்திரம் நீங்க எடுப்பீங்கன்னா நிச்சயமாகவே உங்களுடைய பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவை குறித்து சொல்லப்பட்டது, அவர் எதிலெல்லாம் விருத்தி அடைந்தாராம்? ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் விருத்தி அடைந்தாராம். என்னுடைய பெரிய மகள் என்னுடைய வயிற்றில் பிள்ளையாய் உண்டான போது எனக்கு ஹோப் ஆன்டி சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்க? நீ இந்த வசனத்தை சொல்லி சொல்லி என்னுடைய மகளை வாழ்த்து என்று சொல்லி கொடுத்தாங்க. நீ எப்போதும், அதாவது மகளோ மகனோ யாருன்னு தெரியாது, வயிற்றில் இருக்கிற உன்னுடைய பிள்ளையை இந்த வசனத்தை சொல்லி நீ வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதை வயிற்றில் இருக்கும் போதும் அந்த வசனத்தை சொல்லி சொல்லி நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன். பிறந்த பிறகும், பிள்ளை பிறந்த பிறகும் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அந்த வசனத்தை சொல்லி சொல்லி என் பிள்ளையை நீங்க ஞானத்தினாலே விருத்தி அடைய செய்யுங்க, தேவ கிருபையினால விருத்தி அடைய செய்யுங்க, வளர்த்தியில விருத்தி அடைய செய்யுங்க, மனுஷர் தயவுல விருத்தி அடைய செய்யுங்க என்று சொல்லி ஜெபித்து கொண்டே இருப்பேன். உண்மையா இன்றைக்கு அது அவளுடைய வாழ்க்கையில நடக்கிறது என்பதை நான் கண்கூடாக பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவளுடைய படிப்பில், அவளுடைய வகுப்பில் மாத்திரம் இல்லை, அந்த எல்லா செக்ஷன்ஸ்லேயுமே அவள் எனக்கு டாப்பராக இருக்கிறா. நேற்றைக்கு அதுதான் இடத்துல சொல்லிட்டு இருந்தா. தாத்தா என்னை கூப்பிட்டு கேட்டாங்கம்மா, எத்தனை பிள்ளைகளுக்கு மத்தியில் நீ டாப்பராக இருக்கிறேன்னு கேட்டாங்க. ஒரு 200-250 பிள்ளைகள் மத்தியில் என்னை ஆண்டவர் டாப்பராக வைத்திருக்கிறார் என்று சொன்னாள். அதற்கு காரணம் என்னன்னா, நாம் வாழ்த்துகிற வாழ்த்து தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை இப்போ தங்களுடைய முதல் அடியை எடுத்து வைக்கிற நிலையில் உங்களுடைய பிள்ளைகள் இருப்பாங்க. +2 எழுதுவாங்க, இல்லைன்னா படிப்பை ஆரம்பிப்பாங்க, ஏதோ ஒரு தொழிலை அவங்க முன்னால் அவங்க அதுக்கான முயற்சிகள் எடுப்பாங்க. நீங்கள் வாழ்த்துகிற வாழ்த்துதல் அவர்களை போய் அடையும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் எனக்கு ஞானத்தை பெருக செய்வார் என்று சொல்லுங்க. என் ஆண்டவர் எனக்கு தேவனுடைய கிருபையை பெருக செய்வார் என்று சொல்லுங்க. என் ஆண்டவர் எனக்கு என்னுடைய மனுஷர் தயவு உண்டாகும்படியாய் என்னை விருத்தி அடைய செய்வார் என்று சொல்லுங்க. பரீட்சை எழுதுகிற பிள்ளைகள் எல்லாரும் சொல்லுங்க, மனுஷர் தயவு என் ஆண்டவர் எனக்கு உண்டாக்கி தருவார் என்று சொல்லுங்க. நிச்சயமாகவே உண்டாக்கி தருவார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க குறித்து கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 2:52 அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஹல்லேலூயா. அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஏசப்பாவுக்கே மனுஷர் தயவு தேவைப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாம் ஏமாத்துறோம் இல்லையா?
நம்ம எல்லாம் எம்மாத்திரம் ஆண்டவரே எனக்கு ஞானத்தை பெருக செய்யுங்க. ஏசப்பாக்கு கொடுத்த அந்த ஞானம் எனக்கும் தாங்க அப்பா. எனக்கு யார் யார் கேட்க போறீங்க? கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். யாக்கோபு 1:5 யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இவைகள் எல்லாம் தான் பலன். என்ன? ஞானம் என்கிற பலன். யாவருக்கும் சம்பூர்ணம். ஆண்டவர் இவனுக்கு கொடுப்பேன், இவனுக்கு கொடுக்க மாட்டேன், இவளுக்கு கொடுப்பேன், கொடுக்க மாட்டேன் என்று ஆண்டவர் அவர் வகையறைப்படுத்துகிறது அல்ல. என் ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுக்கிறார். யாருக்கெல்லாம்? கேட்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கு அந்த வசனத்துல. யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. ஒன்லி திங் நம்ம கேட்கணும். நம்ம கேட்கிறோமா? இன்னைக்காவது கேட்கலாம். ஹல்லேலூயா. எனக்கு ஞானத்தை பெருக செய்யுங்க ஆண்டவரே. என்னுடைய படிப்பில் எனக்கு ஞானத்தை தாங்க, என்னுடைய வேலையில் எனக்கு ஞானத்தை தாங்க என்று கேட்போமானால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். வாசிப்போம் யாக்கோபு 1:5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இன்னைக்கு எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே கேட்டா கொடுக்கப்படும் சொல்லி இருக்கீங்கல்லப்பா, நான் கேட்கிறேன், எனக்கு தாங்க. ஹல்லேலூயா. எனக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே, அதை பலனா எனக்கு தாரும் ஆண்டவரே என்று நீங்கள் கேட்கும் போது பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். வேதத்துல ஆண்டவர் வேத பாரகர் பரிசேயர் என்று சொல்லி ஒரு கூட்டத்தாரை மாய கூட்டத்தார் என்று சொல்லி தான் நிறைய இடங்கள்ல சொல்லுவார். மாயக்காரரே, மாயக்காரரே. ஏன்னா அவங்க பஞ்சாங்கம் பேசுறவங்க, பழைய பழைய நியாயங்களை பேசுறவங்க, தற்போது இருக்கக்கூடிய காரியங்களை குறித்து அவங்க பேச மாட்டாங்க, நியாயமான காரியங்களை செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்டதுல ஒரே ஒரு மனுஷனை மாத்திரம் ஆண்டவர் அவர் அப்ரிஷியேட் பண்ணினார். எதற்காகன்னா அவன் விவேகமாய் பேசுகிறான் என்று கண்டாராம். ஹல்லேலூயா. வேத பாரகன் தான் அவரும். பரிசேயர் நிறைய பேர் நிக்கிறதுக்கு மத்தியில கூட்டத்துல நிக்கிறான் இவன். ஆனா இவன் ஒருத்தன் ஆண்டவருடைய கண்கள்ல கிருபை பெற்றவனாய் மாறினான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த சம்பவத்தை நம்ம மார்க்கு சுவிசேஷம் 12:34 நாம வாசிக்கிறோம். காரணம் என்ன? அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னானாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்ட கேள்விக்கு அவனுடைய பதில் ஞானமா வந்தது. ஞானமான பதில் அவன் சொன்னதினால ஆண்டவர் என்ன பலன் கொடுத்தார் தெரியுமா? நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமானவன் அல்ல என்று சொன்னார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவன் மகனே என்கிற பலனை ஆண்டவர் அவனுக்கு உண்டாக செய்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எனக்கு ஞானத்தை கேளுங்க, மற்ற எல்லாம் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்கப்பா. என்னுடைய சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்றதுக்கு எனக்கு தெரியல. நிறைய நேரங்கள்ல நான் சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறேன். எனக்கு நீங்க ஞானத்தை தாங்க என்று கேளுங்க. மனுஷர் தயவு என்கிற பலன். முதலாவது ஞானம் என்கிற பலன். மனுஷர் தயவு. மனுஷர் தயவு இல்லைன்னா உலகத்துல நிறைய காரியங்களை நம்மளால செய்து கொள்ளவே முடியாது. ஆண்டவராகிய இயேசுவுக்கே அது தேவையாக இருந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவுக்கு எந்தெந்த இடத்துல மனுஷர் தயவுகள் இருந்தது என்பதை நான் வேகமா சொல்லிடுறேன். யோசேப்பு என்று சொல்லுகிற ஒரு ஐஸ்வர்யவாண்டத்துல ஏசப்பாவுக்கு தயவு இருந்தது. என்னன்னா ஆண்டவராகிய இயேசு மரித்து விட்டார். அவர் மரித்த பிறகு அவருடைய சடலத்தை இறக்க வேண்டும். அதற்கு சீஷர்கள் எல்லாம் பயந்து போய் இருக்கிறாங்க. போய் அதற்கான உத்தரவு பெற்றுக்கொள்ளுகிறதற்கு இவனிடத்துல யாரிடத்துலையும் தைரியம் கிடையாது. ஏன்? கொன்னு போட்டுருவாங்கன்ற மரண பயம். ஆனா யோசேப்பு என்று சொல்லுகிற ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான். அவன் நீதிமானும் உத்தமனுமா இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த யோசேப்பு போய் பிலாத்துவிடத்துல உத்தரவு வாங்கினானா. எதற்கு? ஆண்டவருடைய சடலத்தை இறக்குகிறதற்கு. மனுஷர் தயவு ஏசப்பாக்கு இருந்துச்சு. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, நிக்கோதேமு என்று சொல்லுகிற யூதருக்கு அதிகாரியான ஒரு பரிசேயனிடத்திலேயே ஆண்டவருக்கு தயவு இருந்தது. ஆண்டவரிடத்துல பட்சமா இருந்த ஒரு பரிசேயனை குறித்து, நிக்கோதேமு என்று சொல்லுகிற ஒருவனை குறித்து நாம வாசிக்கிறோம். 100க்கு அதிபதி ஆண்டவரோடு கூட ஐக்கியமா இருந்ததை நாம வாசிக்கிறோம். யவீரு என்று சொல்லுகிற ஜெப ஆலய தலைவன் ஆண்டவரோடு கூட ஐக்கியமா இருந்தது. ஆண்டவரை நம்பி ஆண்டவருக்கு விசுவாசமாய் இருந்ததை நாம வாசிக்கிறோம். சகேயு என்று சொல்லுகிற ஆயக்காரன், அவன் தலைவன், அவன் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான், மிகப்பெரிய செல்வந்தன். இப்படி மனுஷர் தயவோடு கூட தான் ஏசப்பா இருந்தாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு ஒருவேளை சில நேரங்கள் ஐஸ்வர்யவான்களுடைய தயவு தேவையா இருக்கும்.
ஒரு உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய உங்களுடைய தயவு தேவையா இருக்கும். இன்னைக்கு கேளுங்க, நீங்க பெற்றுக்கொள்றீங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மனுஷர் தயவு பலனாக வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷர் தயவு, எந்த இடத்துல தயவு வேணும்? ஏதாவது ஒரு பெட்டிஷன் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, அந்த மேனேஜர் இடத்துலையோ அந்த எம்டி இடத்துலையோ அப்ரூவல் ஆகலை. உங்களுடைய உயர் பதவிக்கு, உங்களுடைய ப்ரொமோஷனுக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீங்க, இன்னும் அப்ரூவல் ஆகலை. என் ஆண்டவர் மனுஷ தயவை பெருக செய்கிறார். ஆண்டுடைய நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்க தொடங்குங்க, இன்னையிலேருந்து விசுவாசிக்க தொடங்குங்க. செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஏசப்பா என்ன செஞ்சாங்க? எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருந்தாராம். அவருடைய வாழ்நாள் 33.5 ஆண்டுகள். 33.5 ஆண்டுகள்ல 3.5 ஆண்டுகள் தான் அவர் ஊழியம் செய்தார். ஆனால் 30 ஆண்டுகள் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் கோர்வையாக சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுது இவைகளை நாம் பெற முடியும்? எப்போதும் கீழ்ப்படிந்திருந்தால் பெற முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் தாழ்மைப்படும் போது ஆண்டவர் இவைகளை நமக்கு பெருக செய்வார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் நம்முடைய மேன்மையை பெருக செய்வார், நம்முடைய பலனை பெருக செய்வார், நம்முடைய பலனாகிய ஞானத்தையும் மனுஷர் தயவையும் பெருக செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவையெல்லாம் யாருக்கு என்பதை மூல வசனத்திலேயே நாம வாசித்தோம். என்ன வாசிக்க கேட்போம் அந்த வசனத்தை மறுபடியும். எரேமியா 33:22. வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாய் இருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சன்னதியையும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் அந்த ஆசீர்வாதம்? தாவீதின் சந்ததி. அது நம்ம தைரியமா சொல்லிக்கலாம், நான் தான், அது நான் தான் என்று சொல்லிக்கலாம். அடுத்தது இன்னொரு பாயிண்ட் இருக்கு பாருங்க, ஊழியம் செய்கிற லேவியர். ஹல்லேலூயா. ஊழியம் செய்கிற லேவியர், அவங்களுக்கு கொஞ்சம் விசேஷமான வர்த்திப்பு உண்டாகும், அவங்களுக்கு கொஞ்சம் கூட அதிகமான பெருக்கம் உண்டாகும். ஆகவே இன்னைக்கு ஆண்டுடைய நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லுகிறேன், தாவீதின் சந்ததியாகிய உங்களுக்கு, ஆண்டுடைய ஊழியக்காரர்களாகிய உங்களுக்கு என் ஆண்டவர் எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் பெருக செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம், எவ்வளவு மடங்கு ஆசீர்வாதம் என்பது 1 நாளாக 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, 100 என்று. ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நாங்க சொல்ல முடியும், அப்பா சொல்லுவாங்க 100 மடங்கு இல்ல, 1000 மடங்கு எனக்கு ஆசீர்வாதம் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. 1000 மடங்கு, 100 மடங்கு ஆசீர்வாதத்தை என் ஆண்டவர் நமக்கு பெருக செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் படைத்த போது நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். ஆனா இவங்களை படைக்கிறதுக்கு முன்னாலேயே ஆண்டவர் மீதி என்னெல்லாம் இவங்களுக்கு தேவையோ அதெல்லாத்தையும் படைச்சு வச்சுட்டாரு. ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு படைக்கல, ஆதாமை ஏவாளை கடைசியா படைத்து எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். இன்றைக்கு ஆசீர்வாதங்கள் ஏற்கனவே ஆயத்தமா இருக்கு, நம்மளை லேட்டாக தான் உருவாக்கி வச்சிருக்கிறாரு, நாம இன்னும் அதை அனுபவிக்கிறதற்கு ஆயத்தமாகல. ஹல்லேலூயா. என்னென்ன ஆயத்தங்கள் சொல்லுங்களேன் சீக்கிரமா. மேன்மை அடைகிறதற்கு என்ன சொன்னேன்? முதலாவது என்ன சொன்னேன்? எப்பொழுதும் நம்பிக்கொண்டிருங்கள். என்ன செய்யணும்? எப்பொழுதும் நம்பிக்கொண்டிருங்கள். பலனை பெருக செய்கிறதற்கு என்ன செய்யணும்னு சொன்னேன்? எழுந்திருந்து போஜனம் பண்ணுங்கள், பரிசுத்த ஆவியை எழுந்திருந்து போஜனம் பண்ணுங்கள். கடைசியாக பலனை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு எப்போதும் கீழ்ப்படிந்திருங்கள். எல்லாமே ஏல தான் தொடங்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஞாபகம் வைத்து இவைகளை நீங்கள் செய்வீர்களானால் நிச்சயமாகவே கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். அப்படியே கண்களை மூடுங்களேன், அப்படியே கண்களை மூடி ஆண்டோடத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட இந்த வார்த்தை எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும். ஆண்டவரே, எனக்கும் என்னுடைய சந்ததியாரையும் தேவன் அப்படி ஆசீர்வதிங்கப்பா, 100 மடங்கு 100 வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறீங்களேப்பா, அதை நீங்க என்னுடைய கண்கள் காணுகிற வேளையிலே செய்தருளுங்க என்று கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, எங்களோடு கூட மொழிந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு உம்மிடத்திலிருந்து தங்களுடைய பெருக்கத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் அங்கீகரித்து ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் ஊற்ற வேண்டும் என நாங்கள் கெஞ்சுகிறோம். நீரே தாங்கி வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.